டேஸ்டியான 2 விதமான எக்லெஸ் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு தமிழ் குக்ஸ் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி பார்க்கலாம். அதையும் 2 விதமாக செய்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். ஒன்று மிக்சிலையும் இன்னொன்று பிளெண்டர் யூஸ் பண்ணியும் செய்கிறத காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 100 ml பால், 200 ml குக்கிங் ஆயில், எனி குக்கிங் ஆயில், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிட்டு அதோட 1/2 ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் சால்ட்டு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்து பிளெண்டரால் ஒரு தடவை அடிச்சுக்கலாம். அப்போயே ஓரளவுக்கு திக்காக வர ஆரம்பிக்கும். நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துட்டோம் இல்லையா, அதே கொஞ்சம் பாலை கொஞ்சம் பன்னீர் மாதிரி லேசாக மாற்றிடும். அது நம்ம அடிக்க அடிக்க திக்கான பேஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்து வச்ச 200 ml ஆயிலை 100 ml 100 எடுத்துக்கலாம். 100 ml தனியாக இப்போ அதுலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பாதி ஆட் பண்ணி ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் மீதி இருக்கிற ஆயிலை போட்டு 1 நிமிஷமாவது இதை நம்ம தொடர்ந்து அடிக்கணும். திருப்பி மீதி இருக்கிற 50 ml எடுத்து வச்சோம் இல்லையா தனியாக, அந்த ஆயிலை சேர்த்து திருப்பி ஒரு தடவை 2 நிமிஷம் அடிக்கணும். நம்ம 200 ml 100 ml தான் ஊற்றிருக்கோம். திருப்பியும் மீதி இருக்கிற 100 ml 50 ml ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டே வந்தோன்னா அது நல்லா திக்கான பேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ எல்லா ஆயிலையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அடிக்கிறேன். இப்போ நல்லா தெரியுது பார்த்திங்களா, உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக திக்க பேஸ்ட்டாக வருதா? அப்படி ரொம்ப டைலூட் இருக்கா மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன். சுமார் 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா திக்காக வருது. இது ப்ளைன் மயோனைஸ். இதில் எதுவும் ஸ்பைசிலாம் சேர்க்கலை. சால்ட்டு நாம் சேர்த்த லெமன் ஜூஸோட புளிப்பு டேஸ்ட்டு இதில் மட்டும்தான் இருக்கும். இது ப்ளைன் மயோனைஸ். இது ப்ரெட்டில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு, டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ திக்காக ஓரளவுக்கு வந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அதை இன்னும் திக்காக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் சேர்த்து அடிக்கிறேன். இப்போ மேலாப்பில் எடுத்து அடிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விடலாம். நீங்கள் அப்படி இது பிளெண்டர் இல்லைன்னா மிக்சிலையும் இதை ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு. நம்ம எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பூனால் எடுத்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், உழுவுது பார்த்திங்களா பேஸ்டாட்டம். அடுத்தது மிக்சியில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். 1 பங்கு பால், 2 பங்கு ஆயில், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் ஜூஸு எல்லாமே எடுத்திருக்கேன். இதற்கு தேவையான ஸ்பைசஸ்
1 ஸ்பூன் மிளகுத்தூள், 4 பூண்டு நசுக்கியது, 1 ஸ்பூன் oregano. இப்போ மிக்ஸி ஜாரில் 50 ml பால் சேர்த்துருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். 50 ml பாலுக்கு 100 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம ஒரு தடவை மிக்ஸியை ஓட்டிக்கலாம். மூடி நல்லா 1 நிமிஷம் சுற்ற விட்டோம்னா அதிலே ஓரளவுக்கு திக்காயிடும். இப்போ பார்த்திங்களா, நல்லா திக்காக தெரியுதுங்க. திருப்பி மீதி ஆயிலையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை ஓட்டிக்கலாம். திருப்பியும் ஒரு தடவை நல்லா 1 நிமிஷம் நல்லா ஓட்டணும். ஓட்டினா இப்போ திக்காகிறது நல்லாவே தெரியுது. இப்போ மைனஸ் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதோடு நம்ம ஸ்பைசி சேர்த்துக்கலாம். நசுக்கின பூண்டு, இந்த அளவுக்கு 2 பூண்டு நசுக்கினது போதும். அதனால் பாதி தான் போட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் oregano. மிளகுத்தூள் இப்போ சேர்க்குறேன், oregano சேர்த்துட்டேன் ஏற்கனவே. போட்டு எல்லாத்தையும் நல்லா சுற்றிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா திக்கான மயோனைஸ் நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லாவே வந்திருக்கு. இன்னும் ஒரு தடவை நல்லா மூடி அடிக்கும்போது இன்னும் நல்லா திக்காக ஆகிடும். அதுக்காக தான் இன்னொரு தடவை நான் மூடி ஒரு தடவை நல்லா ப்ளண்ட் பண்ணுறேன். இப்போ திறந்து பார்த்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எக்லெஸ் mayonnaise தயாராகிடுச்சு. மிக்சியில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ செஞ்சு பார்த்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஜாரை எடுத்துட்டு இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸ்பைசி மயோனைஸ், திக்கான மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. முன்னவே க்ரீமியான ப்ளைன் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் செய்து இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.